கடகராசிக்காரர்களுக்கு பாக்கியத்தில் சனி வந்தாலும் கூட அவங்களுக்கு 2ல் கேது 8ல் ராகு இருக்குங்கிறத மறக்கக்கூடாது. ஏன்னா 2ஆம் இடம் அப்படிங்கிறது நம்ம பேசக்கூடிய வார்த்தை, நம்ம தனஸ்தானம் சொல்லுவோம், குடும்பஸ்தானம் எல்லாம் சொல்லுவோம். ஸோ மழை விட்டும் தூவான விடலை அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் அவங்க எச்சரிக்கையாக தான் இருக்கணும். பஞ்சநாதன் ஐயா நல்லா அவங்களுக்கு ஒரு பாசிட்டிவாக பூஸ்டிங்காக சொன்னார். பட் நான் எச்சரிக்கையாக இருக்கணுங்கிறதுக்காக இதை சொல்கிறேன். என்ன அவர் அப்படி சொன்னாரே, நான் கான்ட்ரடிக்டரியாக சொன்னேன்னு நேயர்கள் நினைக்கக்கூடாது. எப்போவுமே கிரகங்களினுடைய குணம் மாறாது. சனி பகவான் 9ஆம் இடத்திற்கு போய் அஷ்டம சனி முடிஞ்சாலும் கூட கடகராசிக்காரர்கள் அவங்க குடும்ப விஷயமாக இருந்தாலும், பேசுகிறதா இருந்தாலும், பொருளாதார விஷயத்துலேயும் கொஞ்சம் இன்னும் அவங்க கவனமாக இருக்கணும். ராகு கேது பெயர்ச்சி முடிகிற வரைக்கும். அப்புறம் நமக்கு ஜூன் மாதம் அவங்களுக்கு குரு அவங்க ராசிக்கு வந்துடுறார். ஸோ ஜென்மத்தில் இருக்கக்கூடிய குரு, 2ஆம் இடத்துல கேது, 8ஆம் இடத்துல ராகு, பாக்கியத்தில் சனி. ஸோ இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இருக்கும்போது ஒரு மிக்ஸ்டு ஃபார்ச்சூன் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ பொதுவாக லேடிஸ் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். குடும்ப வாழ்க்கையில் புதுசாக நிச்சயம் ஆனவங்க, இல்லை ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறவங்க, இவங்களுக்கெல்லாம் அவங்க கல்யாணம் முடிகிற வரைக்கும் கொஞ்சம் அவங்க அடக்கி வாசித்தா நல்லது.